Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா find any 5 rational numbers between 1/4 and 1/5. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 1/4க்கும் 1/5க்கும் பிட்வீனில் இருக்கிற 5 எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேறு இருக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட சம்மில் உங்களோட செகண்ட் சம்மில் எப்படி இருக்குன்னா சேம் டினாமினேட்டர் இருக்கும். சேம் டினாமினேட்டர் இருந்தால் நீங்கள் நியூமரேட்டர் மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்கிறதால நீங்கள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்னென்னா Q1 = 1/2 into A plus B. அதாவது Qன்றது ரேஷனல் நம்பர். நம்ம இங்கே மொத்தம் 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து Q1ன்னு வச்சுக்கலாம். ஸோ Q1 = 1/2 into A plus B. ஏன் இது 1/2 எடுக்கிறோன்னா, இப்போ இங்கே நம்ம எதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது நம்பர்ஸ் பிட்வீன் 1/4க்கும் 1/5க்கும், அதாவது இது ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இது A, இது B, இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ Q1 = 1/2 into A plus Bன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் செகண்ட் ஸ்டெப், அதாவது Q2 கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக 5 கண்டுபிடிக்கணும் இல்லையா. சப்போஸ் நீங்கள் Q2 கண்டுபிடிக்க போகிறப்போ என்னென்னா உங்களோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும், இதே ஃபார்முலா வராது. ஸோ 1/2 into A plus இந்த Bக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டெப்போட ஆன்சர் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு Q2க்கு தான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ Q2க்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்போட ஆன்சர்னா Q1ஓட ஆன்சர். ஸோ Bக்கு பதில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா இங்கே Q1 எடுத்துக்கணும். சப்போஸ் அதே மாதிரி நீங்கள் Q3 கண்டுபிடிக்கிறீங்கன்னா சேம் ஃபார்முலா, ஆனால் B பிளேஸ் வர இடத்துல மட்டும் உங்களோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு Q3 நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ Q3க்கு முன்னாடி ஸ்டெப் என்னது Q2. ஸோ அப்போ இந்த Bயோட பிளேஸில் உங்களுக்கு Q2 வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மொத்தமாக 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறதால உங்களோட 5 ரேஷனல் நம்பர்ஸோட ஃபார்முலாஸ் வந்து இதான் வரும். நெக்ஸ்ட்டு Q4க்கு வந்து A plus Q3 வரும். அதே மாதிரி Q5க்கு உங்களோட ஃபார்முலா 1/2 into A plus Q4. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இதோட ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/4 and 1/5 இதுக்கு நடுவில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு Q1 ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ Q1 = 1/2 into A plus B. இங்கே என்னோட A வந்து இது என்னோட A, அப்புறம் இது என்னோட B. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட A வேல்யூ என்னவோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இங்கே. ஸோ 1/2 into என்னோட A வேல்யூ வந்து 1/4 ப்ளஸ் B வேல்யூ வந்து 1/5. நீங்கள் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எல்சிஎம்மும் பண்ணிக்கலாம். நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்னா 1/2 into 5 1s are 5, 4 1s are 4, டினாமினேட்டரில் 4 5s are 20. இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணேன்னா என்னோட ஆன்சர் வந்து 1/2 into 9/20. இப்போ நான் இந்த வெளியே இருக்க நம்பரை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ 1 into 9 9, 2 into 20 is 40. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 9/14 வரும் Q1ஓட ஆன்சர். ஸோ Q1ஓட ஆன்சர் என்னென்னா 9/40. ஸோ இதுதான் என்னோட Q1. ஓகேங்களா. ஸோ Q1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு Q2 கண்டுபிடிக்கலாம். ஸோ Q2 கண்டுபிடிக்க போகிறேன். Q2க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், 1/2 into A plus ப்ரீவியஸ் சம்மோட ஸ்டெப். அதாவது ப்ரீவியஸ் சம் வந்து நமக்கு Q1 இல்லையா. ஸோ Bக்கு பதில் நமக்கு இங்கே Q1 வரணும். ஸோ இதை Q2ஓட ஃபார்முலா. ஸோ இப்போ இது போடலாம். 1/2 into Aயோட வேல்யூ அதே தான் 1/4. Q1க்கு நீங்கள் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க 9/40. ஸோ அந்த இடத்துல 9/40 யூஸ் பண்ணிக்கணும் Q1ஓட ஆன்சர். இப்போ சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா 1/2 into 40 into 1 40, 9 4s are 36, டிவைடட் 40 into 4 பண்ணணும். 4 0s are 0, 4 4s are 16. அப்போது 160 வரும். இப்போ அகைன் நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் 40 + 36 வந்து 76 வரும். ஸோ 40 + 36 வந்து 76, கீழே 160 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம் இங்கே. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 டேபிள்ஸில் இது வந்து 38 டைம்ஸ் போகும், 116 வந்து 80 டைம்ஸ் போகும். அகெயின் 2 டேபிள்ஸில் இது 19 டைம்ஸ் போகும், 80 வந்து 40 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 1/2 into 90/40 கிடைக்கும். ஓகேயா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணலாம். 19 into 1 வந்து 19, 2 into 40 வந்து 80. ஸோ இதுதான் நம்மளோட
Q2ஓட ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளோட Q2 ஆன்சர். இதுக்கு மேலே நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம Q2ஓட ஆன்சரை இதை எடுத்துக்கலாம். ஸோ Q2 கிடச்சிருச்சு, Q1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் Q3 கண்டுபிடிக்கலாம். ஸோ Q3 உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லியிருக்கேன், 1/2 இன்ட்டு A. சேம் அதே தான். Q1க்கு பதில், அதாவது நம்ம இப்போ Q3 ஸ்டெப் போடுறோம், அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னது, Q2ஓட ஸ்டெப். அப்போ நமக்கு இங்கே Q2 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது 1/2 ஏயோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் 1/4 ப்ளஸ் Q2ஓட வேல்யூ வந்து 19/80. 19/80 தான் நம்மளோட Q2 வேல்யூ. ஸோ அதை எழுதிக்கலாம். சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 1/2 இன்ட்டு 18 இன்ட்டு 80 இன்ட்டு 1 இஸ் 80. 19 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 76 வரும். ஸோ 76/40 இன்ட்டு 8 பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 320 வரும். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 80 ப்ளஸ் 76 நீங்கள் இப்படியும் ஆட் பண்ணலாம், இல்லைனா இப்படியே டைரெக்டாக உங்களால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா பெரிய நம்பராக இருக்கும் இல்லையா? ஸோ நான் இங்கேயே கேன்சல் பண்ணுறேன். ஆனால் இந்த 320ன்றது எனக்கு இந்த 80க்கும் காமன், 76க்கும் காமன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே தான் இந்த டினாமினேட்டர் காமன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் இப்போ டினாமினேட்டர் நான் ஒரு வாட்டி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன்னா நியூமரேட்டர் ரெண்டுத்தையுமே நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவேன். இப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 80 2 டேபிள்ஸில், சாரி 4 டேபிள்ஸில் 80. 4 8s 32 இல்லையா? ஸோ 4 8s 32னா 8 டைம்ஸ் இந்த 0 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 4 டேபிள்ஸில் எனக்கு 80 வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 20 டைம்ஸ் வரும். இங்கே வந்து அதே 4 டேபிள்ஸில் 1 டைம்ஸ் 4 ரிமைனிங் 3 இருக்கும். 36 வந்து எனக்கு 9 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 4 டேபிள்ஸில் 76 வந்து எனக்கு 19 டைம்ஸ் போகுது. ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து எழுதிக்கலாம். 20 + 90/80. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1/2. 20 + 19னா உங்களோட ஆன்சர் வந்து 39/80. ஸோ இப்போ வெளியே இருக்க நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா உங்களால்? 39யும் 80யும் முடியாது, ஏன்னா இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ இப்போ இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 39/2 × 80 பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 160 வரும். ஸோ இப்போயும் உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் உங்களோட Q3 வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட Q3 வேல்யூ. ஸோ நீங்கள் இது டேரெக்டாக 80 + 76 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஓவராலாகவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு, அதனால் நான் கேன்சல் பண்ணேன். சரிங்களா? இப்போ அடுத்து Q3 கண்டுபிடிச்சாச்சு, Q2 கண்டுபிடிச்சாச்சு, Q1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு Q4 பார்க்கலாம். ஸோ Q4க்கு என்ன ஃபார்முலா வரும், 1/2 இன்ட்டு A + Q3. ஏன்னா நமக்கு Q4 போடுறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து Q3ஓடது. ஸோ Q3. ஸோ இப்போ வந்து ஏயோட வேல்யூ வந்து 1/2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது 1/4 ப்ளஸ் Q3க்கு என்ன கிடச்சிருக்கு நமக்கு ஆன்சர் 39/160. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1/2 இன்ட்டு 160 ப்ளஸ் 4 × 39 பண்ணிங்கன்னா 156 டிவைடில் 4 × 160 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 614 வரும். சரிங்களா? 640. ஸோ இப்போ இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற நம்பர்ஸை. ஸோ மேலே இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது 1/2 வெளியே அப்படியே வச்சுக்கிறேன். கீழே டினாமினேட்டர் 640. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 316 வரும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலன்னா, கேன்சல் பண்ணோன்னா 2 டேபிள்ஸில் பண்ணலாம். 2 டேபிள்ஸில் இது வந்து 3 டைம்ஸ், இங்கே 2, இங்கே 0. அகைன் நான் 2 டேபிள்ஸில் இங்கே பண்ணேன்னா இங்கே 1 டைம்ஸ் ரிமைனிங் 1, 5 டைம்ஸ் ரிமைனிங் 1, 8 டைம்ஸ். அகைன் 2 டேபிள்ஸில் பண்ணுறேன், 1 டைம்ஸ் ரிமைனிங் 1, 6, அகைன் 0, 160 டைம்ஸ் போகுது 320. அகைன் 2 டேபிள்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா 14 வந்து 7 டைம்ஸ், அதாவது 7 டைம்ஸ் 14 வரும். ஸோ ரிமைனிங் 1 இங்கே. அகைன் இது வந்து 9 டைம்ஸ் 18 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இங்கே 79 வந்துருச்சு, இங்கே 160 வந்துருச்சு. ஸோ இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து 1/2 இன்ட்டு 79/160 இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வெளியே இருக்க இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 × 79 வந்து 79 தான். கீழே வந்துட்டு 2 × 160ன்றதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 320. ஸோ இதுதான் உங்களோட Q4 வேல்யூ. ஸோ அவ்வளோதானே, இதுக்கு மேலே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாதுல்ல. ஸோ Q4
இப்போ Q5 கண்டுபிடிக்கலாம். ஸோ Q5 எழுதும்போது உங்களோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்? 1/2 இன்டூ A ப்ளஸ் Q4. ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து Q4 இல்லையா? ஸோ Q4ன்னு இருக்கும். ஸோ Q4க்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு நமக்கு? 79/320 கிடச்சிச்சு இல்லையா? ஸோ நம்ம இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே 1/2 இன்டூ ஏயோட வேல்யூ 1/4. ஸோ ப்ளஸ் Q4ஓட வேல்யூ 79/320. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1/2 இன்டூ இங்கே 320 வந்துடும். ப்ளஸ் இங்கே 4 இன்டூ 79 பண்ணும்போது 316 வரும். டிவைடில் 4 இன்டூ 320 பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 1280 கிடைக்கும். ஸோ இப்போ அகைன் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 1/2 இன்டூ இந்த இடத்துல இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும். 320யும் 316யும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து 363 வரும். 636 வரும். 636. அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 1280 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 2 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிள்ஸில் 12 6 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் 0. அகெயின் 2 டேபிள்ஸில் இது 3 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், ரிமைனிங் 1 8 டைம்ஸ். அகெயின் 2 டேபிள்ஸில் 3 டைம்ஸ், 2 டைம்ஸ் 0. 2 டேபிள்ஸில் 1 டைம்ஸ், ரிமைனிங் 1 5 டைம்ஸ், ரிமைனிங் 1 9 டைம்ஸ். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? 159 வந்துருச்சு இல்லையா? ஸோ இது ஆட், இது ஈவன், இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 1/2 இன்டூ 159/320. ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையுமே உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த 1/2 உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 159/640 கிடைக்கும். ஸோ நம்மளோட Q5ஓட ஆன்சர் வந்து 159/640. ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ Q5ஓட ஆன்சர் வந்து 159/640. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ உங்களுக்கு வந்து Q1, Q2, Q3, Q4, Q5 5மே கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா அவங்க 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறதால 5யுமே கண்டுபிடிக்கணும். சப்போஸ் 3 கேட்டிருந்தாங்கன்னா 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.